மாரி படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக எழுதாங்க, இந்த படம் பார்க்கக்கூடாது, இந்த படம் யாரும் போகாதீங்க, இது ரொம்ப தப்பான படம், டியூடுக்கு போங்க, டியூடுக்கு போடான்னாங்க. டியூட் டைரக்டர் வச்சு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணார் அவர். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் கமர்ஷியல் சினிமா அப்படின்ற ஒரு திரைப்படமும் சரி, இல்லை இங்கே சமூக நோக்கில் ஒரு சோசியலாக ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணோம், அதே நேரத்தில் மக்கள் கூட நெருங்குற சினிமாவும் சரி, இன்றைக்கி பலதரப்பட்ட இளைஞர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே தமிழ் சினிமாவுடைய போக்கு டெஃபினட்டாக மாறி இருக்குது. இது நிச்சயமாக ஸ்டாண்டர்டாக ஒரு நல்ல இடத்துக்கு போகும்னு நான் நம்புகிறேன். நான் ஏன் அப்படி பண்ணாரு தெரியல. இயக்குனர் அவர் இன்னைக்கு இருக்க தலைமுறைக்கான ஒரு வயசு மற்ற இயக்குனர் ஸோ அவங்க சிந்தனையிலேருந்து அந்த படம் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனைனா படத்தோட முதல் பாதி ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இந்த ரெண்டாவது பாதி வரப்ப அவங்க தொற்றுக்கிற அந்த விஷயம் ரொம்ப விரசமா இருக்கு. யூஸ்வலாக இந்த மாதிரியான விஷயங்கள் வரப்ப அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ண மாட்டாங்க, நியாயப்படுத்த மாட்டாங்க. அந்த படத்தில் அவங்க தவறான கேரக்டரை சித்தரிப்பாங்க, தப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்க சொல்லியிருக்க விஷயத்தை நியாயப்படுத்திருக்காங்க. சரத்குமார் சாருக்கு ஒரு செம ரோல், அந்த ரோல் பண்ண விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க டேரக்டர். ஆனால் இன்னைக்கு தலைமுறையோட முடிவெடுக்கிற விஷயங்கள் அவங்க என்ன மாதிரியான காதல்கள் பண்றாங்க, காதலிக்காரன்னு சொல்றதுல ரொம்ப அது நம்ம ஊருக்கு சரி வராத ஒரு கல்ச்சர். அது அமெரிக்கன் கல்ச்சரை கூட தப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த படம் பெரிய வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் நிறைய விமர்சனத்துக்குள்ளாவது வரவேற்கப்பட வேண்டியது. படம் பார்த்த இளைஞர்கள் அவங்களோட பெற்றோர்கள் கிட்ட அந்த படம் குறித்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்றத விவாதம் பண்ணால் பெற்றோர்கள் அவங்க புரிஞ்சு அவங்க கூட உட்காந்து பேசி இது தப்பு இது சரின்னு சொல்றதுல ஒரு நல்ல வாய்ப்பாக இதை பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த தலைமுறைக்கு இந்த படம் சரின்னு மனசுல பட்டுதுன்னா அது எப்படி அடுத்து 10-15 வருஷத்தை அவங்க கடப்பாங்கன்னு தெரியல. அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். அது ரொம்ப இது விவாதமாக இருக்கிறது நல்ல விஷயம்.